பராசக்தி அன்னை லலிதா பரமேஸ்வரியாக அவதரித்த நாளே லலிதா பஞ்சமி. தேவி காமேஸ்வரனாகிய சிவனுடன் இணைந்து காமேஸ்வரியாக பண்டாசுரனை அழிக்க அவனோடு யுத்தம் செய்கிறாள். 4 நாட்கள் நடந்த யுத்தத்தின் முடிவில் பண்டாசுரன் அழிக்கப்படுகிறான். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் சொல்ல அகஸ்தியர் கேட்டு முடிச்சார். கடைசியில் அவர் ஹயக்ரீவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார். என்னன்னா, பூலோகத்தில் எந்த இடத்துல இருந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னால் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஹயக்ரீவர், அம்பாள் எங்கே மனோன்மணியாக வீற்றிருக்கிறாளோ அந்த இடத்திற்கு சென்று சொன்னால் பூரண பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். அகஸ்தியரும் தன் மனைவி லோபமுத்ராவை கூட்டிக்கிட்டு திருமியச்சூர் சென்று, இந்த திருமியச்சூர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு மிக அருகிலேயே இருக்குது. இந்த திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறார். அம்பாளும் மகிழ்ந்து அந்த தம்பதிகளுக்கு நவரத்னங்களாக தரிசனம் தந்தாள். அப்போது அகஸ்தியர் அம்பாளின் பேரில் லலிதா நவரத்ன மாலைன்ற ஸ்தோத்திரத்தையும் பாடினார். இந்த லலிதாம்பிகை பார்த்திங்கன்னா சகல ஆபரணங்களுடன் பட்டத்தரசியாக திருமியச்சூரில் காட்சி கொடுப்பாங்க. இப்படி சகல ஆபரணங்களோடு இருந்தாலும் அம்பாளுக்கு கொலுசு மட்டும் இல்லாமல் இருந்தது. அதையும் அம்பாள் விட்டு வைக்கலை. அம்பாள் தன்னுடைய பக்தையிட்டிருந்து கொலுசையும் கேட்டு வாங்கிக்கிட்டாள். அது எப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம்.